ஹலோ கைஸ், லைக்கா நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுத்துட்டு வர்றாராமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். விஜய்க்கு மறைமுகமாக தலைவர் ஆப்பு வைக்கிறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகுது, அதுவும் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதற்கு ஈடாக ஒரு சின்ன பட்ஜெட் படங்களும் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஒருவேளை பெரிய படங்கள் ஓடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சின்ன பட்ஜெட் படங்களை மக்கள் பார்ப்பதற்காக அதிகமாக வருவாங்க. அதனால அதில் ஒரு பெத்த லாபம் பார்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை இதனால் வரைக்கும் கையாண்டுட்டு வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ரஜினி அவர்களோட வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக இருக்குது. அதே மாதிரி சூர்யா நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய கங்குவா படமும் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரே நாளில் 2 பெரிய படங்களும் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ரஜினியோட போட்டி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக கங்குவா ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ வேட்டையன் படப்பிடிப்பு முடிஞ்சாலும் கூட விஎஃப்எக்ஸ் வேலைகள் இன்னுமே கொஞ்சம் இருக்குதாமா. இதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறதுனால பொறுமையாகவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளர் லைக்கா மற்றும் இயக்குனர் ஞானவேல் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் ரஜினி அவர்கள் அதெல்லாம் முடியவே முடியாது, விஜயோட கோட் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காராமா. நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் விஜய் நடிச்சிருக்கக்கூடிய கோட் படம் வர செப்டம்பர் 5 திரையில வர்றதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு அப்புறமா தான் நடித்த வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு விஜய்க்கு மறைமுகமாக சவால் விடும் அளவுக்கு கோட் படத்தோட வசூல் சாதனையை முறியடிச்சு காட்டணும் அப்படின்னு விடாப்படியா ரஜினி அவர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் லைக்கா மற்றும் ஞானவேல் 2 பேரும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா. அதற்கு அந்த பேச்சுக்கே இடமில்லை, சொன்னபடி எந்தவித மாற்றமும் இல்லாமல் அக்டோபர் 10 வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக மொத்த டீமுக்கும் ரஜினி ஆர்டர் போட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கு காரணம் கடந்த வருடம் லியோ படமும் ஜெயிலர் படமும் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுச்சு. ஆனால் ஒரு படி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் படம் வேற லெவலில் வசூலை வாரி குவிச்சுது. அதே மாதிரி கோட் படத்தை விட இந்த டைம் வேட்டையன் படம் வசூல் அளவில் சாதனை படைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரஜினி இந்த மாதிரியான விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறாராமா. ஏற்கனவே இந்தியன் 2 படத்தோட வசூல் ரீதியாக தோற்று போய் இருக்கக்கூடிய லைக்கா அடுத்தடுத்து படத்து மூலியமா நம்பிக்கை வச்சு காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அஜித்தோட விடாமுயற்சியும் ரஜினியோட வேட்டையன் படம் தான் அவரை தூக்கி நிறுத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்குள்ள ரஜினி விஜயோட போட்டி போடணும் அப்படின்னு வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாரு. இதனால லைக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதி கிளங்கி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரத்தில் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத.